ஹே கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த மரம் பாருங்கள், எவ்வளோ அழகாக கொத்து கொத்தாக மாங்காய் விட்டுருக்கு. இது வந்து சீரி மாங்கான்னு சொல்லுவாங்க. இந்த மாங்காவோட வெரைட்டி சீரி மாங்காய். இது வந்து இப்போ பாதி தான் முத்தி இருக்கு, ஆனாலும் கலர் வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த காய் வந்து 1 கிலோ சைஸுக்கு வரும். ஒவ்வொரு காயுமே ஒவ்வொரு கிலோ சைஸுக்கு வரும். அந்தளவுக்கு வளருங்க. இது பார்த்திங்கனாக்க புளிப்பாக இருக்கும். காயில் பார்த்திங்கன்னா ரொம்பவே புளிப்பாக இருக்கும். பழமாக சாப்பிட்டிங்கனாலும் நல்ல புளிப்பாக தான் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா ஃபைபர் கண்டென்ட்டு அதிகம், இதில் நார்த்தன்மை அதிகமாக இருக்கும். இந்த மரம் வந்து ஒரு 30 வயசான மரம். 30 வயசு இருக்குது இந்த மரத்துக்கு. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்தே இந்த மரம் இப்படியே தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய வெரைட்டி, மேக்ஸிமம் எங்கேயும் இருக்காது. இந்த மாங்காய் வந்துட்டு பழுக்கிறதுக்கு முன்னாடியே பறிச்சுட்டு போயிட்டு ஊறுகாய் கம்பெனி இருக்குது இல்லைங்களா, மாங்காய் ஊறுகாய், அந்த கம்பெனிங்களுக்கு அனுப்பிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ புளிப்பாக இருக்கும். பழுத்துருச்சுன்னா, நல்லா பழுத்துருச்சுன்னா ஓகே, சாப்பிட்லாம். பட் காயில் வந்து நல்ல புளிப்பாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா மழை பெஞ்சது. அந்த மலையில் பார்த்திங்கன்னா நிறைய பிஞ்சு கீழே விழுந்திருக்கு பாருங்கள். நிறைய மாம்பிஞ்சு விழுந்திருக்கு. இன்னும் போக போக இது வந்து மாங்காய் சீசன் இல்லையா, இனிமேல் பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவுக்கும் ஆலங்கட்டி மழை வரும். அப்படி ஆலங்கட்டி மழை பெய்யும் போது பார்த்திங்கனாக்கா நிறைய மாங்காய் அந்த ஆலங்கட்டிக்கு போய்ட்டு மாங்காய் மேலே படும்போது அந்த இடத்துல அப்படியே அழுகிரும். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய வேஸ்டேஜ் ஆகும் பாருங்கள். இந்த பிஞ்செல்லாம் எதுவுமே பண்ண முடியாது.